வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு எளிமையான வீட்டு வைத்தியத்தை பத்தி தான். இது ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீட்டு வைத்தியத்தை தான் பார்க்க போறோம். குறிப்பா கை கால் வலி, மூட்டுகள்ல வலி, உடல் சோர்வு, காலையில எழுந்த உடனே ஏற்படக்கூடிய இறுக்கம், மந்தம் போன்ற பிரச்சனைகளால அவதிப்படுறவங்களுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அந்த பானம் தாங்க என்ன தெரியுமா? அது நம்ம சமையலறையில எப்போதுமே இருக்கக்கூடிய 3 பொருட்கள வச்சு தான் இது நம்ம செய்ய போதும். 1 ஏலக்காய். அதாவது இங்கிலீஷ்ல கார்டமம் அப்படின்னு சொல்லுவோம். 2வது கிராம்பு, இங்கிலீஷ்ல க்ளோ. 3வது லவங்கப்பட்டை, அத சின்னமான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லவங்கப்பட்டை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இது கறி மசாலா பாக்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பட்டை தான் இந்த லவங்கப்பட்டை. இந்த 3ஐயும் வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பானத்தை நம்ம ரெடி பண்ண போறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இத 3ஐயுமே தண்ணியில கொதிக்க வச்சு நம்ம உடல்ல குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஸோ இத குடிக்கிறதுனால என்னென்ன அதிசயங்கள் உடல்ல நடக்குது? இதை யார் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நல்லது தான், அதுக்காக எல்லாருக்கும் இது நல்லது கொடுக்காதுல்ல. சிலருக்கு வந்து சில பொருட்கள் ஒத்துக்கொள்ளாது, சிலருக்கு சில இதை எடுக்கவே கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த 3 பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பானம் எல்லாருக்கும் நல்லது கிடையாது. அது யார் இதை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வீடியோட கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் முதலாவது கை கால் வலி ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு 30 வயசுல இருந்தே பலருக்கும் கை கால்கள் வலி ஏற்பட ஆரம்பிச்சிருது. முன்னாடிலாம் வந்து ரொம்ப வயதானவர்களுக்கு தான் இந்த வலி ஏற்படும். ஆனால் இப்போ 30 வயசுலயே வலி வர ஆரம்பிக்குது. முட்டுக்கால் வலி, முழங்கால் வலி, தோள்பட்டை வலி, இது எல்லாமே வர ஆரம்பிக்குது. இதுக்கு வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல். அதனால உடல் பருமனா இருக்கிறதுனால, விட்டமின் டி குறைபாடுனால, கால்சியம் குறைபாடுனால, மூட்டுகள்ல அலர்ஜி இருக்கிறதுனால, அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறதுனால, வயது அதிகரிப்புனால, இரத்த ஓட்டம் உடல்ல குறைவா இருக்கிறதுனால, ஸோ இந்த காரணங்களால தசைகள் மற்றும் மூட்டுகள்ல இறுக்கம் ஏற்பட்டு வலி வந்து அதிகமா வருது. இது போன்ற நேரங்கள்ல தான் சில இயற்கையான மசாலா பொருட்கள் உடலுக்குள்ள போய் நம்மளுக்கு மருந்தா வேலை செஞ்சு அந்த வலிக்கு ஒரு நிவாரணியா இருக்குது. ஏன் நம்ம ஏலக்காயை இந்த வலிக்கு நிவாரணியா பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ஏலக்காயோடைய நன்மைகளை தெரிஞ்சுக்கிறணும். ஏலக்காங்கிறது ஒரு நறுமண பொருள் மட்டும் கிடையாது. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள், பொட்டாசியம், மெக்னீஷியம், இது எல்லாமே இருக்குது. ஏலக்காய் உடலுக்குள்ளே நம்ம எடுக்கும்போது இரத்த ஓட்டம் மேம்படும். அதே மாதிரி தசைகளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். இதனால் ரத்த ஓட்டம் அதிகமாயிருச்சுனாவே உடல்ல வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி செரிமானத்தையும் மேம்படுத்துறதுக்கு, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஏலக்காய் பயன்படுது. செரிமானம் நன்றா இயங்கிருச்சுன்னா உடல்ல ஊட்டச்சத்துக்கள் எளிமையா உறிஞ்சி கொள்றதுக்கு தசைகள் வந்து பயன்படுது. ஏலக்காயை எடுக்க எடுக்க உடல்ல பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகள் வந்து கிடைக்கும். ஆனா அதுக்காக ஏலக்காய் நல்லதுங்கிறதுக்காக அதிக அளவுல பயன்படுத்தக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு அளவு எடுக்கணும், எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னா கிராம்பு தான். கிராம்பு எதுக்காக பயன்படுத்துறோம்னா, கிராம்புல நிறைய மருத்துவ சக்தி இருக்குது. கிராம்புல இருக்கக்கூடிய முக்கியமான சேர்மம் என்னன்னா யூஜினால் தாங்க. இதுதான் சக்தி வாய்ந்த இயற்கை அலர்ஜி எதிர்ப்பு பொருளா நம்மளுக்கு செயல்படுது. கிராம்போட நன்மைகள்: மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது, உடல் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு கிராம்பு பயன்படுது, தசைகளுடைய இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. பழங்கால முதல் கிராம்புகளை தான் பல மருத்துவ முறைகள்ல பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ கிராம்புங்கிறது ஒரு சூப்பரான வலி நிவாரணியா நம்மளுக்கு செயல்படுது. அதனால தான் கிராம்பை எடுத்துக்கிறோம்.
அடுத்து நம்ம 3வதா சேர்க்கக்கூடிய பொருள் வந்து லவங்கப்பட்டை தாங்க. லவங்கப்பட்டையில மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள பார்க்கலாம். லவங்கப்பட்டை உடலுக்கு பலவிதமான நன்மைகள கொடுக்குது. லவங்கப்பட்டையை எடுக்கும் போதும் உடல்ல ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது. உடல் அலர்ஜிய குறைக்கிறதுக்கு அது பயன்படுது. சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு லவங்கப்பட்டை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் நீங்க டீ, காஃபி குடிச்சீங்கன்னா அதுல நீங்க லவங்க பொடியையோ இல்ல லவங்கப்பட்டையோ போட்டு குடிக்கும்போது உங்களுடைய சர்க்கரை அளவு மெயின்டைன் ஆக்கப்படும். அடுத்து தசை மற்றும் மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் உடல்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுறதாக கூறப்படுது. இதனால செல்கள் சேதமடையுதுல, அதை தடுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ செல்கள் வந்து வேகமாகவே சேதமடைஞ்சா முதுமை வேகமாகவே வந்துடும். அது ஸ்லோவாயிடுச்சுன்னா இளமையை நம்ம தக்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் லவங்கப்பட்டையை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த 3 பொருட்களுமே தனித்தனியே அவ்வளவு நன்மைகளையும் சிறப்புகளையும் கொண்டது. ஸோ இந்த 3 பொருட்களையும் நம்ம சேர்த்து குடிச்சோம்னா என்ன நடக்கும்? உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், உடல் சோர்வை குறைக்கும், காலை நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மூட்டுகளுடைய இறுக்கத்தை குறைக்கும், சோர்வை குறைக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை கட்டுப்படுத்தும், கை கால் வலி எல்லாமே குறைக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பானத்தை எப்படி நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் தான் எடுக்கணும். கிராம்பு 3 கிராம்பு தான் எடுக்கணும். லவங்கப்பட்டை ஒரு சிறிய துண்டு. இது தாங்க அளவு. இதுக்கு மேலே நீங்கள் குடிக்கவே கூடாது. இந்த அளவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு ஆளுக்கான அளவு, ஒரு நாளைக்கான அளவு. ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் பயன்படுத்தணும். அடுத்து தண்ணி வந்து 2 கப்பு. ஸோ தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே லைட்டாக நச்சு நீங்கள் போட்டு ஒரு 2 கப்பு தண்ணி 1 கப்பு தண்ணியாக வர வரைக்கும் நல்லாவே கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். ஸோ எப்போ இந்த பானத்தை குடிக்கிறது, எப்போ குடித்தா நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி காலையில் வெறும் வயிற்றில் என்னால் குடிக்க முடியாமல் போய்விட்டது அப்படின்னா, நீங்கள் இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் இல்லை அதை விட்டால் நைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். நீங்கள் இதை தினமும் இந்த பானத்தை குடிக்க வேண்டாம். வாரத்தில் 4லிருந்து 5 நாட்கள் மட்டும் குடித்தாலே போதும். வாரத்தில் 7 நாள் இருக்குல்ல, நீங்கள் தொடர்ந்து எடுத்தாலுமே தொடர்ந்து ஒரு 5 நாள் எடுத்துட்டு 2 நாள் இடைவெளி விட்டுட்டு திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் இதை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் இல்லை தவிர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முக்கியமாக பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ரத்தம் உறையாமல் தடுக்கும் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தும் போது கவனமாக. நண்பர்களே, ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை இது 3மே நம்மளுடைய சமையலறையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். உங்களுக்கு எப்போல்லாம் கை கால் வலி இருக்கோ அப்போல்லாம் இந்த ஒரு பானத்தை தயாரித்து நீங்கள் குடிங்க. இதை குடிச்சிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பகிருங்க. ஸோ ஒரு நாள் குடித்தா உடனே வந்து வலி குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கும் பொழுது தான் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.